ஒரு நல்லதா கார் ஓட்டுவாரு, ரேசர்ல அவரு. இந்த அளவு பெருமை நான் ஊவான்னா கத்தணும் ப்ரோ. அவங்களுக்குலாம் அப்படியே முன் செருப்பால ரொம்ப பெருமையா இருக்கு. தலையை பத்தி சொல்லணும்னா கெத்து தான், பெருமை தான். ஆனா நான் விஜய் ஃபேன் தான். ஆனா தரமா நம்மளுக்கு தேர்ட் பிரைஸ் அச்சு கொடுத்துக்கிறாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அந்த ஹேட்டர்ஸ் கிண்டல் பண்ணாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓட்ட தெரியாதவங்க சொல்லியிருப்பாங்க ப்ரோ, சும்மா எதுனா ஒருத்தவங்க மேல ஏறக்கூடாதுன்ட்டு அப்படிதான் பேசுவாங்க. எப்படி சொல்றேனே தெரியல. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நான் நிறைய தலை பேர் fan கேள்வி தான். பண்ணாங்களே, அவர் காரோட தெரியாது, வேஸ்ட் அப்படிலாம் சொன்னாங்க. அவங்களாம் குப்பைங்க தான். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? தலையும் கொஞ்சம் படம் கமெண்டே வராரு. நீங்க சொல்றீங்க அவர் வந்தாலும் நல்லதா பண்ண போறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல. அரசியல் கேட்கலங்க. டீம்னா மேட்ச் தெரியாம அஜித் எடுத்தது ரஜினி. அஜித் எடுத்து ரஜினியா? எல்லாமே சூப்பர் சூப்பரா சொல்றீங்களா? விடுங்க, அது இது ஒரு விதத்துக்கு நல்லதுதான். படத்துல இல்லாம இந்த மாதிரி கார் ரேஸ்ல வந்தா கூட அவர் முன்னேறலாம். ஏன் படத்துலயே வராரு? அதான் அடுத்த வருஷம் கட்சியில வராரு. தளபதி பத்தி கேட்கல, நான் தலை பத்தி பேசிட்டு இருக்கேன். அஜித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்க ஓட தெரியாது சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. இப்போ ஆனா தேர்ட் பிரைஸ்ல வின் பண்ணிருக்காருல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு நல்லதா கார் ஓட்டுவாரு, ரேசர்ல அவரு. ஓகே, ஆனா நிறைய பேர் கிண்டல் பண்றாங்களே விஜய் ஃபேன்ஸ்லாம், அவங்கள என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜய் பிடிச்சவங்க விஜய் நல்லா இருக்குன்னுவாங்க, அஜித் பிடிச்சவங்க அஜித் நல்லா இருக்குன்னுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, ஓகே. நம்ம கூட தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ABCDEGD படிக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வரோம், அப்புறம் 12th, அப்புறம் 3rd வரோம்ல. அந்தமாரி அவர் நிலமை அந்தமாரி வந்திருக்குது. அதே பரவாயில்ல, அவர் நல்லா தான் இருப்பார். அவர் அது எப்படின்னு ஓட்ட தெரியாம ஓட்டிருக்கலாமா? கார் ஓட்ட தெரியாமலாம் ரேசரா இருக்க மாட்டாங்க. யாரோ கார் ஓட்டுவார்ல, அவரு கார் ஓட்டி தான் ரேசரா இருக்காரு அவரு. ஓகே, அதனால தான் அவர் ஆனா கேலி பண்றாங்கல்ல ஹேட்டர்ஸ்லாம், அவங்கள என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களாம் இது மாதிரி தான் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மேலே ஏறக்கூடாதுன்ட்டு அப்படி தான் பேசுவாங்க. நம்ம தான் முன்னேறி போகணும், யாரையும் பார்க்கக்கூடாது. ஓகேடா தம்பி, நல்லா ப்ரௌட் மூமெண்ட்டாக நினைக்கிறேன். ஓகே. நிறைய பேர் ஆனா கேலி செஞ்சாங்கல்ல ஹேட்டர்ஸ்லாம், அவங்கள என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க கேலி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டாக அவங்களுக்கே நடக்கும். இவர் வந்திருக்காருன்னா நல்லதே தான். ஆனா நான் விஜய் ஃபேன் தான். ஆனா தரமா நம்மளுக்கு தேர்ட் பிரைஸ் அச்சு கொடுத்துக்கிறாரு. அது வாழ்த்துக்கள் சொல்லலாம். அது நல்ல இதுதான். அதே மாதிரி தான் இந்த வாட்டி நம்ம 26ல நம்ம தளபதி தான் வர போறாரு. இதுமாரி நம்மளுக்கு என்ன கவலை இருக்குதா? சரி, ஓகே. பெருமையா தான் இருக்கு. நான் தான் இருந்தாலும் நான் தளபதி ஃபேனு. அவர் தலை இருந்தாலும் பெருமையாகுது. அவள் தான் கெத்தாகுது. தேர்ட் பிரைஸ் என்ன ஃபீல் ஆகுது, அவர் ஜெயிச்சாவே சந்தோஷம் தான் எல்லாருக்குமே. அதுல ஒண்ணு நிறைய பேர் அவர் கார் ஓட்ட தெரியாது அப்படிலாம் கேலி பண்ணாங்க இல்லையா? அவங்க சொல்றவங்க 1000 பேர் சொல்லுவாங்க, இருக்கிறவங்க நல்லது சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இது தலைக்கு தான் கார் ஓட்ட தெரியுமா, அதனால ஜெயிச்சிருக்காரு. தேர்ட் பிரைஸ் எடுக்கிறாரு. அந்த ஹேட்டர்ஸ் கிண்டல் பண்ணாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது ஓட்ட தெரியாதவங்க சொல்லியிருப்பாங்க ப்ரோ, சும்மா எதுனா. தலையெல்லாம் எப்பவுமே காரு பைக் எல்லாமே மஜாவா ஓட்டுவார். ஓகே, அவர் வின் பண்ணிருக்கல, எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமையா இருக்கு? எந்த அளவு பெருமை நான் ஊவான்னா கத்தணும் ப்ரோ. ஓகே, தலைக்கு நல்லா கார் ஓட்ட தெரியும். ஓகே. அந்த ஆனா கேலி பண்றாங்களா, அவங்களாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? கேள்வி பண்ணுங்க, பேசுறவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க. அதுன்னு இப்போ அவங்க கேள்வி பேசுறாங்கன்னா அவங்க நிறுத்த முடியுமா? அது தலை நிறுத்த முடியுமா? புரியுது, அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. ரொம்ப பெருமையா இருக்கு. தலையை பத்தி சொல்லணும்னா கெத்து தான், பெருமை தான். ஓகே, அது சொல்றதுக்கு வார்த்தை நிறைய இல்லைங்க. பேருக்கு அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிலாம் கேலி பண்றாங்களா, அவங்களாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கணும். அடுத்தவங்களுக்காக நம்ம இருந்தோம்னா நம்மளால வாழவே முடியாது. சூப்பர். அதுதான் அவரோட பாலிசியும் என்னோட பாலிசியும். உங்களோட பாலிசி அதானா? அதேதான். சூப்பர்க்கா. அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லா விஷயத்துலேயும் வந்து நாணயமாக ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயும் நேர்மையாக இருப்பாங்க. சிங்கிளாக இருந்து இப்போ வந்து அப்பாவோடைய அம்மாவோடைய இதில் இல்லாமல் தனியாகவே நின்று ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா, நிறைய விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவரோட லட்சியம் இல்ல, கார் ரேஸ்ல வின் பண்ணுன்றது அவர் லட்சியம். அதை இப்போ அவருக்குன்னா ஒரு 53 ஏஜ் இருக்கும். இந்த வயசுல அவர் லட்சியத்தை ஏம் பண்ணி முடிச்சிருக்காரு. அவருக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். அதை விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நிறைய பேர் கேலி செஞ்சாங்களா, அவர் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது அப்படிலாம் கேலி பண்ணாங்களா? அவங்களுக்குலாம் அப்படியே முன் செருப்பால கறி பூசின மாதிரி ஆயிடும். ஐயோ, ரொம்ப பெரிய விஷயம் வந்து. ஏன்னா அவர் வந்து படத்துலேயும் எனக்கு தலை ஃபேன் தான், தலை பிடிக்கும். கார் ரேஸ்லேயும் போயிட்டு நம்ம வெளிநாட்டில் போயிட்டு கலைக்கிறதுனா பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தான். அவர் சொல்கிற விஷயம் நல்லா இருக்கு. நிறைய பேர் கேலி பண்ணாங்களா, கார் ஓட்ட தெரியாது அவருக்கு, வேஸ்ட் ஆக்சிடென்ட் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து அதான் அது ஃபர்ஸ்ட் அந்த சொன்னவங்களே இப்போ முறியடிச்சிருக்காருல, பெரிய விஷயம். நானா வந்து இப்போ ரேஸில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாருன்னா அது எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தான். இளைஞர்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்குது.
தலை எப்பவுமே கார் ரேஸ் எப்பவுமே ஒரு பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பண்ணி இப்போ ஜெயிச்சிருக்காருல்ல. நிறைய பேர் கேலி பண்ணாங்களே கார் ஓட்ட தெரியாது வேஸ்ட் அப்படிலாம் சொல்றாங்களே. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஃபேக். தலை எப்பவுமே கார் ரேசர் தான். நான் பைக் ஸ்டெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. அதனால நான் காரும் ஓட்டுவேன், ஆனால் கார் ரேசர் கிடையாது, பைக் ரேசர் தான். கஷ்டம் தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பேக்கில் அந்த இன்ஜுரிலாம் இருக்குது. அப்படி இருந்தும் அவர் திருப்பியும் கார் ரேஸ் ஓட்டி ஜெயிச்சிருக்காரு. 3rd ப்ரைஸோ 4th ப்ரைஸோ அடிச்சிருக்காரு. இந்தியா ஃபிளாக். ஆமாம். அதில் தலை எப்பவுமே நான் தலை ஃபேன் தான். எப்படி சொல்றேனே தெரியல, நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் கேலி பண்ணாங்களே அவர் கார் ஓட்ட தெரியாது வேஸ்ட் அப்படிலாம் சொன்னாங்க. அவங்களாம் குப்பைங்கண்ணா. ஓகே. கேலி பண்றவங்க எல்லாருமே குப்பைங்க. தலை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி ஓட்டுவார், அவர் யாரு, அவரை பற்றி எல்லாம் தலை ஃபேன்ஸுக்கு தெரியும். எவன் வேணாலும் பேசுறானோ பேசல போட்டாங்க. படத்துல இல்லாம இந்த மாதிரி கார் ரேஸ்ல வந்தா கூட அவர் முன்னேறலாமே. ஏன் படத்துலயே வராரு? அதான் அடுத்த வருஷம் கட்சியில வராரு. தளபதி பத்தி கேட்கல, நான் தலை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்தியாவோட கொடி பிடிச்சிக்கிட்டு அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட நல்லா ப்ரௌடா அந்த ப்ரௌட் மூமெண்ட் செலிப்ரேஷன் பண்ண நல்லா இருந்துச்சு. ஓகே. அந்த மாதிரி ஆகணும். உங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஏதாவது ப்ரௌட் மூமெண்ட் பண்ணிருக்காரா? அந்த மாதிரி நடந்திருக்கும். நான் இருப்பீங்க ஷாலினி மாதிரி. நான் இருப்பேன். ஓகே. தளபதி நிறைய பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தளபதி வந்து பாத்தீங்கன்னா சினிமா விட்டு போயிட்டாரு. ஓகேவா? அஜித் அவர்களும் நிறைய படம் பண்றது இல்ல. ஸோ தளபதி இடத்துக்கு யார் வருவான்னு நினைக்கிறீங்க? தனுஷ் இல்லைனா சிவகார்த்திகேயன். யார் தளபதி யார் தலை? தலை அஜித், தளபதி விஜய். அந்த இடத்துக்கு யார் தளபதியா யார் வருவா, தலையா யார் வருவா? அறிவு. தளபதியா வந்து சிவகார்த்திகேயன் வருவாரு. தலையா வந்து தனுஷ் வருவாரு. நான் லவ் தனுஷ். நீ கேட்கறது வந்து அதுல வர இப்ப நீ கரெக்டா அங்க போயிட்டீங்க. வா அஜித் விஜய் அடுத்து யார் அடுத்து பிடிப்பா அதான் கேட்க போறேன். வேற இல்ல. விஜய் ஃபர்ஸ்டேக்கு தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்படியே சுத்தி A2 வரைக்கும் எடுத்துட்டு அப்புறம் வந்து தலை அஜித் பார்த்து எடுத்துட்டு சொன்னா தலை அஜித் இடத்துக்கு யார் வருவா, விஜய் இடத்துக்கு யார் வருவான்னு நினைக்கிறீங்க? மக்கள் யார் நம்புறாங்களோ அவங்க தான் வருவாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா, மக்கள் யார் நம்புறாங்க, மக்கள் அரசியல் கேட்கலையா, ரசிகர்கள் கேட்குறேன். ரசிகரா என்ன வந்து போங்க. இப்போ டிக்கெட் ஃப்ரீயா தெரியா? எந்த டிக்கெட்டு? இப்போ ஒரு படம் ஓப்பன் பண்ண நினச்சிக்க, நீ ஃப்ரீ தெரியா, நான் உன்னோட வந்து பேசுவேன். இல்லையா நான் கூட பேசவே மாட்டேன். சரி ஓகே. எஸ்கே விஜய் அஜித் தான் சண்டை போயிட்டே இருக்கு. விஜய் எடுத்துக்கு அஜித் வருவாரு. எஸ்கேனா யாரு? சிவகார்த்திகேயன். ஓகே. அப்ப அஜித் சினிமா நடிக்கிறது விட்டாரு. இப்போ அஜித் எடுத்துக்கு யார் வருவா? அஜித் எடுத்துக்கு சூப்பர் ஸ்டார் வருவாரு. சூப்பர் ஸ்டார். அஜித் எடுத்துக்கு சூப்பர் ஸ்டார் வருவான். சூப்பர்ரா. தலையத்துல வந்து எப்படியோ தனுஷ் தான் வருவாரு. ஓகே. தளபதி இடத்துல வந்து எப்படியோ சூர்யா வருவாரு. நான் இல்லை தளபதின்றது ஒரே ஒரு தான். தலை அஜித் தான். தளபதி எப்பவுமே தளபதி தான், அவ்வளோதான். அந்த இடத்துல யாரும் கிளாஷிக் யாரும் வரக்கூடாது, வருவாங்க. பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வராது. அதெல்லாம் வரமாட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் யாருமே இல்லை. இதெல்லாம் தளபதியோட ஸ்டாப்பு. அதுக்கடுத்து நடிக்கிற படம் நடிக்கிறாங்களா, ஓடுற படம் ஓட போகுது, ஓடாத படம் இது பண்ண போறாங்க. இப்போ ரஜினி கமல் நடிச்சிருந்தாங்க, அடுத்து தளபதி நடிச்சிருந்தாங்க, அடுத்து யாருமே இல்ல. அந்த இடத்துக்கு யார் வருவாங்க? அவங்க ஃபேன்ஸ் தான் ப்ரோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அவங்க இப்போ நான் வந்து விஜய் ஃபேனு நான் பேசுவேன், அவன் தனுஷ் ஃபேனா அவன் பேசுவான், அவன் அஜித் ஃபேனா அவன் பேசுவான், கார்த்தி ஃபேனா கார்த்தி, அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்களே. அவங்க ஃபேன் வந்து அவங்க முயற்சி தான். நம்ம இதே நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம எப்படி வருவோம், ஃபர்ஸ்ட் ஷோல மஜாவா கட் அவுட்டு, பால் அபிஷேகம் எல்லாமே தரமா தெரியும். பால் பாயாசம் இல்ல, பால் அபிஷேகம் எல்லாமே தரமா கொடுப்போம் ப்ரோ. என்னைக்கு இருந்தாலும் அவங்க தான் தலை. இதுக்கப்புறம் யார் வந்தாலும் யார் வந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அந்த இடத்துக்கு அவங்க தான் கடைசி வரைக்கும். அவங்க படமே நடிக்காம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது எனக்கு தளபதியா வரணும்னா தனுஷ் ஆசை. ஓகே, அவ்வளவுதான். தலையும் கொஞ்சம் படம் கமெண்டே வராரு. இப்போ அடுத்த தளபதினா யார் வருவான்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க அவர் வந்தாலும் நல்லதா பண்ண போறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அரசியல் கேட்கலங்க. தளபதி தலைன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல அடுத்த ஆக்டர் யார் வருவான்னு கேக்குற. தளபதி நிக்க எப்பயுமே அவங்கதான். அது எதுவும் சொல்ல முடியாது. இப்பத்துல இருந்து அப்பத்துல இருந்து எல்லாருமே ஒண்ணுதான் நினைக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ அவங்க மத்தவங்க தான் அடிச்சுக்கிறது. தலை தான் ப்ரோ. தலை ஓகேங்க. தளபதி இடத்துக்கு யார் வருவா? நம்ம கெஸ் பண்ண முடியல ப்ரோ. அவங்க இடத்துல எல்லாம் யாரும் ஃபில் பண்ண முடியாது. அவங்க இடத்துல அவங்க வந்தா தான் உண்டு. அந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சே அவங்க பையனா தான் இருக்கும். ஓ, அவங்க பையன் தளபதி இடத்துக்கு வந்துருவாங்க. அது அவ்வளோலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களே.
இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, அது அவங்களோட இது, அது நம்ம சொல்றதுக்கு அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இப்போ அவங்களுடைய இது வேற, எங்களுடைய இது வேற, ஒவ்வொரு திறமை இருக்கும் ரெண்டு பேருக்குமே. ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியாது. நான் தலை ஃபேன் தான். இல்ல அவங்க தவிர்த்துட்டு அதர் ஆக்டர்ஸ் வந்து விஜய் இடத்துல பார்ப்பேன் அப்படி பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டு பேரை விட்டுட்டு வேற யார் இடத்துல இவருடைய தகுதி இவரு, அவருடைய ரெண்டு பேர் இல்லாம அதுக்கப்புறம் யாருக்குமே சான்ஸ் இல்லை. அவங்க எடுத்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு லெவல்ல பண்றாங்க, இவங்க ஒரு லெவல்ல பண்றாங்க இல்லையா. அவங்களோட பிளேஸ்ல யாரும் சரி, அவங்க பிளேஸ் இல்லைனா கூட அடுத்தது இப்போ ரஜினி கமல் நடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. தலை தளபதி அப்படியே இருக்காங்க. அடுத்தது யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? ரஜினி கமல் இருந்தாங்க, அவங்க அப்படியே இருக்காங்க. தளபதி நான் சொன்னது இவங்க அப்படியே இருப்பாங்க. இதுக்கு அடுத்து யாருன்னா வருவாங்க. அதுதான் கேக்குறேன், யார் வருவா? தனுஷ், எஸ்கே, தனுஷ் எஸ்கேவும் முடிப்பாங்க. அடுத்தது சூர்யா வரலாம். எந்த தளபதிக்கா தலைக்கா? தளபதிக்கு. ஓகே. தனுஷ் வரலாம். தலைக்கு. ரெண்டு பேருமே சமம் தான். அவர் தளபதி வந்து அரசியலில் போயிட்டார், அது வேற விஷயம். தலை வந்து அவர் படத்தில் தான் இருப்பார், படம் தான் நடிச்சிட்டு இருப்பார். இப்போ கூட ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டார் பாருங்க. ஓகே. நாங்கள் வாழ்க நீங்கள் வாழ்க ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் முதல்ல வாழுங்க அப்படின்னு சொல்கிறதுனால அதுதான் உண்மை. ரசிகர் வந்து நான் எப்பவுமே அவர் சப்போர்ட் இருப்போம். ஓகே. அதுதான். இல்லை ரஜினி கமல் நடிச்சுக்கிறாங்க, தலை தளபதி நடிச்சுக்கிறாங்க. அது கீழே யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேர் ஆக்டர்ஸ் வேறு யாராவது? அவங்க ரெண்டு பேர் கீழேயா? ஆமாம், அவங்க ரெண்டு பேர் கீழேன்னு எப்படி சொல்ல முடியும்? தளபதியும் ஒன்று தான், தலையும் ஒன்று தான். தளபதி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது கீழே எந்த ஆக்டர் வருவாங்க அந்த மாதிரி கிளாஷில் சொல்கிறேன். இல்லை தலை, அது கீழே கெஸ்ஸிங் இல்லை. அவங்க ரெண்டு பேர் தான், எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் தான். அது கீழே வந்து யாரும் என்னால் சொல்ல முடியல. அடுத்தது பார்த்தா ஒன்று தனுஷ். அது யார் தலைவர் வருவா? தளபதிக்கு வருவாரா? தலைமாரி வரலாம், தளபதி போல் தானே. தலை இடத்துக்கு யார் வருவா? தலை இடத்துக்குலாம் யாரும் வர முடியாதுண்ணா. தலைவர் சொல்றியா? சரி, அது கீழே சொல்லியா? தலை கீழே யாருன்னு சொல்லியா? தலை கீழே யார் நான் சொல்றேன், யாரும் சொல்றது தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தலை தான். அவர் படம் நடிக்க நிப்பாட்டாருனா அவள் தானா. பாதி பேர் தியேட்டருக்கு போறதே நிப்பாட்டுருவாங்க. அப்படியா? படம் பார்க்கறதே கம்மி பண்ணுவாங்க பாதி பேர். விஜய் கத்துனா சிவகார்த்திகேயன் வரலாம். ஓகே. அஜித் அடுத்தது? ரஜினி. அஜித் அடுத்து ரஜினியா? எல்லாமே சூப்பரா சொல்றீங்களா? விடுங்க, அது ஒரு விதத்தில் நல்லது தான். வேற யாராவது முன்னேறிட்டு போகலாம்ல. அந்த அவங்க தான் ஒரு பொசிஷன்ல வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க அந்த இடத்துல வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். தளபதி இடத்துக்கு யார் வருவான்னு நினைக்கிறீங்க? தளபதி சிவான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிருக்காங்க, நீங்க சொல்லுங்க என்ன சொல்றாங்க? அது சிவகார்த்திகேயன், அப்சல்யூட்லி தளபதி சிவகார்த்திகேயன். தலைலாம் யாரும் அவரோட இடத்த யாரும் நிறுத்த முடியாது. தளபதி இடத்த பிடிச்சல, தலை இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. சிம்பு வருவாரா தலை இடத்துக்கு? சான்ஸ் இருக்கு. சிம்பு வேண்டாம் நீங்க? ஆமா, சிம்பு வேண்டாம்னா வருவாரு. ஓகே.